இருக்கிறது. பட்டியல்களுடைய நோக்கம் சரி, ஆனால் இந்த பட்டியல்களில் உள்ள குழப்பம் இது ஒரு மிகப்பெரிய மோசடி. அந்தந்த மாநிலங்களில் பட்டியல்கள் உருவானது, அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டு பட்டியலில் மட்டும் பிற மொழியாளர்களும் இந்த பட்டியல்களுக்குள்ளே ஊடுருவி அனைத்து சலுகைகளும் அவர்கள்தான் அனுபவிக்கிறார்களே தவிர தமிழர்களுக்கு ஒரு மசூரும் கிடையாது. எஸ்சி எஸ்டி என்று சொல்லப்படுகிற இந்த பட்டியல் சாதியில், குறிப்பாக எஸ்சியில் 76 சாதிகள் இருக்கிறது. அந்த 76 சாதியில தமிழர் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை சாதி தெரியுமா? வெறும் 27 தான். தமிழர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை என்பது அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால், செல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் இந்த பட்டியல்களையே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட முன்வர வேண்டும். அப்போதுதான் தமிழர்கள் ஒற்றுமை ஏற்படும். சிறிது நேரம் பேசினாலும் சிறப்புரையாற்றிய இந்த பிரச்சாரத்தின் தலைமுறையாற்றி சென்றிருக்கிற மருத்துவர், மக்களால் அன்போடு கேபி என்று அழைக்கக்கூடிய மருத்துவர் கேபி சங்கரகுமார் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பிரச்சாரத்தை பாண்டிய மண்ணிலிருந்து தொடங்கியிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பின் தலைவரும் சமர் ஊடகத்தின் நிறுவன தலைவரும் ஸ்ரீ தேவர் ராஜ்பாண்டியன் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்குரிய உறவுகளே, தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பு சார்பாக தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்க கோரி தென்காசி பேருந்து நிலையம் அருகே ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சமூக ஊடகங்கள் கூட்டமைப்பு அனைத்து சமூக ஊடகங்கள் மீடியாவிற்கும் இந்த கூட்டத்திற்கு வந்து உரையாற்றி சென்றிருக்கிற அனைத்து சமுதாய உறவுகளுக்கும், எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கிற சமூக உறவுகளுக்கும், என்னதான் பேசிவிட போகிறார்கள் இவர்கள் என்று ஆங்காங்கே நின்று கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தமிழர் குடிகளுக்கும் வணிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எஸ்சி பட்டியலிலிருந்து எங்களை நீக்கு என்று இன்று நேற்றல்ல, என்றைக்கு இந்த பட்டியல் உருவானதோ அன்றிலிருந்தே இந்த குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு பேசிய எழுத்தாளர் தமிழ்மாறன் அவர்கள் சொன்னார், இந்த பட்டியல்கள் உருவான போது சீனிவாசம் பிள்ளை என்பவர் எங்களுக்கு இந்த பட்டியல் தேவையில்லை என்று அன்றைக்கு இருந்த தேவேந்திர குல வேளாளர் பூவைசிய சங்கம் சார்பாக அரசுக்கு கோரிக்கைகளை வைத்தார். அன்றே அவர் உணர்ந்திருக்கிறார், இந்த பட்டியல்கள் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கும் என்று அவர் அன்றே உணர்ந்திருக்கிறார். இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தங்களை இந்த பட்டியல், ஒரு அரசு பட்டியல்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த பட்டியல் எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், இந்த மக்களுக்கு அநீதி நிகழ்ந்திருக்கிறது, அவர்களை இடஒதுக்கீடு என்கின்ற அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த பட்டியல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பட்டியல்களுடைய நோக்கம் சரி, ஆனால் இந்த பட்டியல்களில் உள்ள குழப்பம், இது ஒரு மிகப்பெரிய மோசடி. இந்த பட்டியல்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு வேலை. எப்படி என்று சொன்னால், 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள் பக்கத்து மாநிலங்களாக இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்று அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இது எல்லாம் ஒருங்கிணைந்து சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அதில் இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் பிரதிநிதிகளாக இருந்தார்கள். ஆனால் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட பின்னர் அந்தந்த மாநிலங்களில் பட்டியல்கள் உருவானது. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டு பட்டியலில் மட்டும் பிற மொழியாளர்களும் இந்த பட்டியல்களுக்குள்ளே ஊடுருவி அனைத்து சலுகைகளும் அவர்கள்தான் அனுபவிக்கிறார்களே தவிர தமிழர்களுக்கு ஒரு மசுரும் கிடையாது. இதுதான் வரலாறு. அதனால்தான் இந்த பட்டியல்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எஸ்சி எஸ்டி என்று சொல்லப்படுகிற இந்த பட்டியல் சாதியில், குறிப்பாக எஸ்சியில் 76 சாதிகள் இருக்கிறது. அந்த 76 சாதியில தமிழர் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை சாதி தெரியுமா? வெறும் 27 தான். தமிழர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எஸ்சி சாதி சலுகை அனுபவிக்கிறோம் தமிழர் என்று பார்த்தால் வெறும் 27 சாதிகள் தான். மீதியெல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்று சலுகைகள் எல்லாம் அனுபவிப்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சரி, எம்பிசி 41 சாதி, அதிலே ஒரு 30% தான் தமிழர்கள், மீதியெல்லாம் பிற மொழியாளர்கள். இப்படி முற்பட்ட சாதி 79, அதிலையும் ஒரு 20-30 சாதி தான் தமிழர்கள். ஆக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தேவேந்திரர்களுக்கான ஒரு கோரிக்கையா என்றால் இல்லை, இது தமிழர்களுக்கான கோரிக்கை என்பதை இந்த தமிழர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் அனைத்து பட்டியல்களிலுமே ஊடுருவிப்பவர்கள் யார்? பிற மொழியாளர்கள்.
பிறகு என்ன உனக்கு கிடைக்கும்? எம்பிசி பட்டியல்களில் வன்னியர் சமுதாயம் இருக்கிறது. அவர்கள் அந்த பட்டியல்கள் உருவாகுவதற்கு அவர்கள் தான் காரணம். எவ்வளவு இழப்பு! வட மாவட்டங்களில் இந்த இடஒதுக்கீட்டிற்காக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்களை அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். இந்த வன்னியர்களுடைய போராட்டம் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியாக விளந்தது. அதன் காரணமாக எம்பிசி பட்டியல்கள் உருவானது. அந்த பட்டியலிலும் பிற மொழியாளர்கள் இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் அனுபவிக்கவில்லை, எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துவிடு என்று சொல்லி 10.5 அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவர்கள் போராடுகிற போது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார். ஆனால் இவர்கள் நீதிமன்றம் சென்று அந்த கோரிக்கைக்கு அந்த ஆப்பு வைத்து விட்டார்கள். அதற்கு அப்போ இந்த கோரிக்கையை, இந்த 10.5 இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் தமிழர்கள் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்கள் பிறமொழியாளர்கள், குறிப்பாக இசைவேளாளர்கள். இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற குறிப்பாக அந்த சாதி, அவர் பெயரை குறிப்பிட விரும்பல. ஆக இவர்கள்தான் தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைத்துவிடக்கூடாது, எந்த இடஒதுக்கீடும் கிடைத்துவிடக்கூடாது என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஏதோ எஸ்சி பட்டியலில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பிரிந்துவிட்டால் அல்லது பட்டியலிலிருந்து வேறு பட்டியலுக்கு சென்று விட்டால் தீரக்கூட பிரச்சனையா என்றால் இல்லை. தமிழ்நாட்டு பட்டியல்கள் 7 பட்டியல்களாக பிரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அந்த பட்டியல்களை, சாதிகளை தனித்தனியாக பிரித்து 7 பட்டியல்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 7 பட்டியல்களிலுமே பிறமொழியாளர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த பட்டியலினுடைய அடுத்த கட்ட பரிமாணம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை என்பது அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால், செல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் இந்த பட்டியல்களையே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட முன்வர வேண்டும். அப்போதுதான் தமிழர்கள் ஒற்றுமை ஏற்படும். இந்த பட்டியல் அந்த பட்டியல், எம்பிசி பிசி என்று கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள் தமிழர்களை. ஆக ஒரு மொழி பேசுகிறவர்களாக தமிழர்களாக ஒன்றிணைய முடியாத அளவிற்கு இந்த பட்டியல்கள் இருக்கிறது. ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழர்கள் அடங்கிய ஒரே பட்டியல், எங்களுக்கு சலுகையும் வேண்டாம், ஒரு மசுறு வேண்டாம், தமிழர்களாக ஒன்றிணைவோம். ஒரே பட்டியலில் உன்னால வர முடியுமா? வா, தமிழர்கள் போராடு, வா. பிற மொழியாளர்களை ஒரு பட்டியலில் அடை. தமிழர்களுக்கு இட பங்கீடு, பிற மொழியாளர்களுக்கு இட ஒதுக்கீடு, அவர்களையும் விடவில்லை. ஆக இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஏதோ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் தலையிலே விழுந்தது அல்ல. இது தமிழர் குடிகளுடைய போராட்டம் இங்கிருந்தான் தொடங்க வேண்டும். தமிழ் தேசியம், தமிழர் தேசியம் என்றெல்லாம் இன்றைக்கு ஆங்காங்கே அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த போராட்டத்தை, இந்த கோரிக்கையினுடைய உள்ளார்ந்த விஷயத்தை உணர வேண்டும். நாமெல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைவதில் என்ன தயக்கம், என்ன கொடிமொழி போகுது? இன்றைக்கு நாம் பிரிந்து கிடப்பதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? ஒரு சிறு கூட்டம், அதாவது இந்த பட்டியல்களை பொறுத்தவரை இன்றைக்கு பிறமொழியாளர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 40% இருக்கிறோம்,
இந்த நாட்டை நாங்கள் ஆளுவோம், தொடர்ச்சியாக ஆளுவோம், விஜயநகர பேரரசு ஆட்சியை நாங்கள் மீண்டும் நிறுவுவோம் என்று கொக்கரிக்கிறார்கள். 40% நாங்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 70% மேல் எங்களுடைய நிலமும் எங்களுடைய வணிகமும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் பிறமொழியாளர்கள். அப்படியானால் இந்த பட்டியல்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது முதல் கடமை. நம்முடைய போராட்டம் இங்கிருந்து தொடங்க வேண்டும். 40% நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிறமொழியாளர்கள் சிறுபான்மையினர் என்று தங்களை அறிவித்துக் கொண்டு அதில் வரக்கூடிய சலுகைகளும் அனுபவிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. இன்றைக்கு ஈஸியாக அரசு வேலைக்கு வந்து விடுகிறார்கள் இந்த பெருமொழியாளர்கள். என்ன கொடுமை என்றால் தமிழ் பேராசிரியர்களாக இந்த பிறமொழியாளர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து நாம் வெட்கப்பட வேண்டாமா? வேதனைப்பட வேண்டாமா? எங்கயா போச்சு தமிழனுடைய மரபு? டாஸ்மாக் கடையில் போய் நீ நிக்கிற, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு சிறு கூட்டம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை தீர்மானிக்கிறது, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது, தமிழன் தலையிலே மிளகாய் அரைக்கிறது. தமிழருக்கு தமிழ் இனப்பற்று வந்துவிடக் கூடாது என்று வரலாறுகளை மூடி மறைக்கிறது. கீழடியில் இருந்து இன்றைக்கு சிவகளை, பொந்தகை என்று பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் தமிழர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு நாகரிக கூட்டமாக அது நிறுவுகிறது. ஆனால் இவர்கள் திராவிட வரலாறாக அதை திரித்து எழுதுகிறார்கள். இப்படியெல்லாம் மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சாதி சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சாதிக்காரனுக்கு அந்த சாதிக்காரனை பிடிக்கல, அந்த சாதிக்காரனுக்கு இந்த சாதிக்காரனை பிடிக்கல. இந்த பேஸ்புக் வலைத்தளங்களை திறந்தாலே பதட்டமாக இருக்கிறது. வெளிப்படையாக எழுதுகிறான், உலகத்திலே பள்ளர்கள் தான் இவர்களுக்கு எதிரிகள் என்று ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் எழுதுகிறது. ஆங்காங்கே கொலை செய்கிறது. என்ன கொடுமை இது? யார் எதிரி? நாட்டை சுரண்டுபவர்கள் உனக்கு எதிரியா? இல்லை இந்த தேவேந்திர குல வேளாளர் உனக்கு எதிரியா? வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து உன்னை போதையிலே வைத்திருக்கிறார்களே, இவர்கள் உனக்கு எதிரியா? இந்த பள்ளர்கள் உனக்கு எதிரியா? கனிம வள சுரண்டல்களை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிறார்களே, சொத்து குவித்து இன்றைக்கு சுவிட்சர்லாந்து பல்வேறு இடங்களில் தீவுகள் என்று வாங்கி கொளுத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் உனக்கு எதிரியா? இந்த பள்ளர்கள் உனக்கு எதிரியா? வெட்கமாக இல்லை உனக்கு? உழைத்து பிழைப்பவர்கள் உனக்கு எதிரியா? புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அறிவால் யாருக்கு எதிராக திரும்ப வேண்டும்? உன்னுடைய வளங்களை, உன்னுடைய வாய்ப்புகளை, உன்னுடைய இடஒதுக்கீடுகளை மடைமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் உனக்கு எதிரியா? அன்றாடம் வேலை வாய்த்து பிழைக்கிறார்களே, அவர்கள் உனக்கு எதிரியா? ஆக இந்த மடைமாற்று அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்தால் ஒரு பையன் இந்த கனிம வளத்தை திருட முடியுமா? இன்றைக்கு கேரளாவுக்கு போகிறதே எத்தனை லாரிகள் ட்ரெயின் மாதிரி போகுது. ஏன்? நீயும் நானும் போடுற சண்டையில அவன் கொளுத்துக்கு கொண்டிருக்கான். இந்த மண்ணை சுரண்டிட்டு போறான். எத்தனை நாளைக்கு இந்த மண்ணை சுரண்டுவார்கள்?
அப்படி சுரண்டி சோமாலியாவாக ஆகிவிட்டால் என்ன எப்படி நீ சண்டை போடுவ? சாதி சண்டை போடுறது கூட நீ இருக்க மாட்ட, நானும் இருக்க மாட்டேன், நீ இருக்க மாட்ட. மடைமாற்று அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த காலத்திற்கும் இது போன்ற சாதி பெருமைகள், சாதி சண்டைகள் நீடிக்காது. உனக்கு எதிராக அனைத்து தமிழ் சாதிகளும் திரும்பும் போது நீ தனிமைப்படுத்தப்படுவாய். எத்தனை நாளைக்கு ஒரு சமுதாயத்தை நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? ஆக இந்த உள்ளார்ந்த உன்னுடைய இந்த பண்புகளுக்கு என்ன வரலாறு? இந்த தமிழ்நாடு ஏன் இப்படி குட்டிச்சோவராக போனது? பிறமொழியாளர்களுடைய ஆட்சி கைக்கு எப்படி போனது என்றெல்லாம் படி. அப்போதுதான் உனக்கு வரலாறு தெரியும். ஆண்ட பரம்பரை என்று பேசிக் கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. வீண் பெருமை, வெற்று பெருமை மட்டும்தான் நீ பேச முடியுமே தவிர ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. ஆக தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறு கூட்டத்தை நாம் கடந்து நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். ஒரு சமுதாயம், ஒரு சாதி ஒருபோதும் ஆட்சியை பிடிக்க முடியாது. அது கனவு. அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உலக அளவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வல்லாதிக்க அரசு அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலிய வளம் இருக்கக்கூடிய நாட்டில் அத்துமீறி போர் தொடுத்து அந்த ஈரானுடைய உச்சபட்ச அதிபராக இருந்த அயதுல்லா அல் காமனி என்பவரை கொலை செஞ்சுட்டான். அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நீ தடை செய்யப்பட்ட அணுகுண்டுகளை தயாரிக்கிற அப்படின்னு சொல்றான். நாட்டாமை செய்கிறான். ஒரு நாட்டினுடைய இறையாண்மையோடு விளையாடுகிறான். அந்த அயதுல்லா அல் கமனி என்பவர் ஈரானுடைய அதிபர். அவர் இந்த போர் நடப்பதற்கு முன்பே வளைகுடா நாடுகளுக்கு ஒரு பகிரங்கமாக அவர் ஒன்றை சொல்லுகிறார். இந்த வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் நாம் ஓரணியிலே நின்றோம் என்று சொன்னால் அமெரிக்காக்காரன் இங்க நாட்டாமத்தனம் செய்வானா என்று அல் கமனி என்பவர் அறைகூவல் விடுக்கிறார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய துபாய், அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்கா தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை அந்த இடத்திலே நிறுவுவதற்கு அவர்கள் அனுமதி அளித்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலக போராக மாறியிருக்கிறது. ஈரான் நாடு இன்றைக்கு அனைத்து நாடுகளிலும் நிலை பெற்றிருக்கிற அமெரிக்க இராணுவ தளவாடங்களை அடித்து நொறுக்குகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். என்னை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை என்று கொக்கரித்த அமெரிக்கா இன்றைக்கு வாளை சுருட்டி கொண்டு போரை நிறுத்துவதற்கு அங்கங்கே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உலக நாடுகளை கூப்பிடுகிறான் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இப்படி நிக்கணும். ஈரான் அப்படி நிக்குது. ஈரானுக்கு தார்மீக ஆதரவு கொடுக்க வேண்டியது இந்தியாவுடைய கடமை. 1000 முரண்பாடுகள் இருக்கட்டும், இந்தியா நாடு ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏகாதிபத்தியங்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று ஈரான் எந்த காலத்தில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி ஈரான் மிகப்பெரிய சண்டைகளை போடுகிறது. அந்த சண்டை வெற்றி பெற வேண்டும். அந்த சண்டை வெற்றி பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே நேரத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஆனால் மானாமதுரையில் ஆகாஷ் டெலிசன் என்கின்ற ஒரு இளைஞர், அவர் என்ன செய்கிறார்? அங்கு ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறார். இந்த காவல்துறை அவரை ஒரு வழக்கிற்காக பிடித்து கிட்டத்தட்ட 6 பேரை பிடித்திருக்கிறார்கள்.
இந்த குறிப்பாக இந்த ஆகாஷ் என்பவரை தனியாக பிரித்து நீ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவன் தானே என்று கடுமையாக சித்திரவை செய்து இருக்கிறார்கள். 28 இடங்களில் காயம், காலை உடைத்திருக்கிறார்கள். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஊசி சிரஞ்சியை எடுத்து அந்த இளைஞருடைய இரத்தத்தை உறிந்திருக்கிறார்கள். இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் எவ்வளவு வன்மம் உன்னுடைய உடம்பிலே ஊறி இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்வாய்? சட்டத்தின் முன் எல்லாரும் சமம். அதிகாரத்தை இவ்வாறு பயன்படுத்தி இப்படி ஒரு கேவலமான ஒரு செயல் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய சாதி அமைப்புகளிலிருந்து பணம் வாங்குகிறீர்களா, இல்லை மக்கள் வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குகிறீர்களா? கேவலமாக இல்லை உங்களுக்கு? மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆகாஷ் டிலிசன் என்பவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மானாமதுரையில் சமூக ஆர்வலர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாருங்க, அந்த போராட்டத்திற்கு எதிராக இவர்கள் வேறு ஒரு போராட்டம், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஆஹா சாலைகளை முடக்கிவிட்டார்கள், இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு சாலை வேண்டும் என்று எதிர் போராட்டம் செய்கிறார்களாம். படுபாவிகளா! இது மனித உரிமைக்கான போராட்டம். இன்று தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை அடித்தவன், சித்திரவதைக்கு உள்ளாக்கவன் நாளை உன்னையும் செய்வான். அதிகாரம் என்பது ஒரு சாதியினுடைய கையில் மட்டும் இருக்காது. ஆனால் மனித உரிமை என்பது அனைவருக்குமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எதிர்ப்புக்கு எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு பக்கம் மட்டுமே காத்து வீசாது. இந்த சமுதாயத்திலும் ஐஏஎஸ் இருக்கிறார்கள், ஐபிஎஸ் இருக்கிறார்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து அவர்கள் சாதிக்கு வேலை செய்ய ஆரம்பித்தால் உன்னுடைய நிலைமை என்னாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ரீதியாக செயல்படக்கூடிய இந்த கயவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். என்ன மயிர் சாதி உனக்கு? அரசு பணம் என்பது அனைத்து சாதியினுடைய ரத்தம், அனைத்து சாதியினுடைய உழைப்பினுடைய வரி. உன் சாதிக்கார மட்டும்தான் பணம் கொடுக்கிறானா, வரி கட்டுறானா? உனக்கு வெக்கமாக இல்லை? உனக்கு கூச்சமாக இல்லை? இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன கொடுமை இது? அரசு ஊழியர்கள் மக்களுக்காக இருங்க, அதுக்குத்தானே உனக்கு சம்பளம் மக்களுடைய வரிப்பணத்தில். உன்னுடைய சாதிக்கு வேலை பார்ப்பதாக இருந்தால் கூலிப்படையாக போய் சேர். பிறகு பாளையங்கோட்டை சிறையிலே உன்னை வந்து நான் பார்க்கிறேன், அல்லது என்கவுண்டரில் உன்னை முடிச்சிருவாங்க. ஆக இந்த அரசு இந்த எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டும். தமிழ் தேசிய அமைப்புகள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு இந்த சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பு எடுத்து செல்கிறது. இனிமேல் இது வெறும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கான போராட்டம் அல்ல, இது தமிழர்களுக்கான போராட்டம். எங்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கு என்று சொல்வதல்ல, இதற்கு மேல் இந்த தமிழ்நாட்டு பட்டியலையே மறுசீரமைப்பு செய். தமிழர்கள் அடங்கிய ஒரே பட்டியல், பிறமொழியாளர்கள் அடங்கிய ஒரு பட்டியல். தமிழர்களுக்கு இடப்பங்கீடு, பிறமொழியாளர்களுக்கு இடஒதுக்கீடு என்று கூறி இந்த தெருமுனை பிரச்சாரத்திலே கலந்து கொண்ட அனைத்து சமூக உறவுகளுக்கும் தமிழர் குடிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.